கட்சியின் சீனியர்களை அப்படியே விட்டுவிட முடியாது. சீனியர்களின் அதிகாரம் குறைக்கப்பட்டால் அவர்கள் மாற்று அரசியலை தேடிச் செல்வார்களோ இல்லையோ, அவர்களின் ஆதரவு நிர்வாகிகள் செல்லக்கூடும். அதாவது தங்களின் சீனியர்களுக்கு அதிகாரம் போனால் நமக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்கப் போவதில்லை என யோசித்து அவர்கள் வேற்று வழியை தேடுவார்கள். அதனால் சீனியர்களை புறக்கணிக்காமலும் அதே சமயம் இளைஞர்களை பயன்படுத்தும் வகையிலும் யோசித்தால் நல்லது என தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தில் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் மூவருக்கும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகே கள ஆய்வுக்குழு தந்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவைகளை கருத்தில் கொண்டு கட்சியில் அனைத்து நிலை பொறுப்புகளிலும் என்ன மாதிரியான சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என ஒரு ஆய்வு நடத்தி மாற்றத்தை கட்சியில் கொண்டு வரலாம் என முடிவு செய்தனர். அதன்படி அறிவிக்கப்பட்டதுதான் இந்த மறுசீரமைப்பு குழு என்று திமுகவின் உள் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ள திமுகவின் மறுசீரமைப்பு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ். சிவசங்கர், தமிழரசி ரவிக்குமார், எம். அப்துல்லா, பரந்தாமன், முரசொலி, டாக்டர் எழிலன், எஸ்.கே.பி. கருணா ஆகிய 10 பேர் இடம் பிடித்துள்ளனர். இந்த குழுவினர் திமுகவின் மறுவரையறை, அதாவது மாவட்ட செயலாளர்களின் எல்லைகளை பிரிப்பது, கட்சியின் அணிகளில் மறுசீரமைப்பு, கட்சியில் உள்ள பணிக்குழுக்களில் சீரமைப்பு, தேர்தல் பணிகளை செய்வதற்கான நிரந்தர அமைப்பு உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்து அறிக்கை தர உள்ளனர். அந்த அறிக்கையின்படி திமுகவில் பல மாற்றங்களை செய்ய தலைமை தீர்மானிக்கும். இந்த அறிக்கைக்கு பிறகு நிச்சயம் தலைவர் ஆக்ஷன் எடுப்பார் என்றும் திமுக வட்டாரங்களில் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள்.